ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ தான். ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டுருக்கிறேன். காலையிலே பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு அனுப்பிட்டு நான் ரெடி ஆகி இன்னொரு 5 மினிட்ஸில் நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். லிப்ஸ்க்கு ஒரு சின்ன லிப் பாம் மாதிரி ஒன்று போடுறேன். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் லைட்டாக பிங்க் டிண்ட் இருக்கும், அதுதான் நான் போட்டுட்ருக்கேன். எப்பொழுதும் காலைல ஏந்திரிச்சு ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ஹரிபரி ஆகிடும். இப்போ வெஹிக்கிள்காக ஃபோன் பண்ணிடுவேன். ஒரு 2-3 மினிட்ஸில் வந்துடுவாங்க. சின்னதாக மார்னிங்கில் ரெடி ஆகிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு 6:30க்கு எழுந்துச்சுன்னா பாப்பாவுக்கு எல்லாம் சமைச்சு பேக் பண்ணி அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறது தான் மார்னிங்கில் நீங்கள் வீடியோவாக ரெகுலராகவே பார்ப்பீங்க. நான் வாய்ஸ் ஓவர் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பக்கத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. 2 சைடும் ரோடு இருக்குது. எங்கள் பில்டிங்க்கு 2 சைடும் நிறைய நாய்ஸ் பொல்யூஷன், வெஹிக்கிள் போகிற சவுண்டு அது மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதனால தான். இல்லைனாலும் கிச்சனில் நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கிட்டு தான் நான் சமைப்பேன். அதனால் நான் கம்ப்ளீட்டாக வாய்ஸை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். 2வது வீடியோ நானே தான் எடுத்துக்கிறேன் ஸ்டாண்ட் வச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ இப்படி தான் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக கீழே வந்துட்டேன். பாருங்கள், மாதுளம்பழம் செடியில் மாதுளங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. ஆனால் ஒரு நாளும் நான் பழத்தை பார்த்ததில்ல. யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. இது இன்றைக்கி ஈவினிங் நான் நைட்டு சமையல் பண்ணுறது தான் உங்களுக்கு வீடியோ. சிக்கன் கொஞ்சமாக ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கி நல்லா வேக வச்சு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு போட்டு தாளிச்சுக்குவேன். சிம்பிளாக இருக்கும். கருவேப்பிலை போடுவேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸாவது சிம்மில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். இப்போது என்னுடைய நைட்டுக்கான என்னுடைய சாப்பாடு பிளேட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் நமக்கு நான்வெஜ் கொஞ்சமாவது வேணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வேணும். சாப்பிட்டுட்டு நைட்டு நாங்கள் அவங்க 2 பேருக்கும் மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன், ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும். எனக்கு சில ஃப்ரூட்ஸ்லாம் நான் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். அப்புறம் எனக்கு இந்த ஆரஞ்சு பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஜூஸாக போடுறத விட சொலையாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆறாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் அந்த விலாகு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.